அரைக்கீரையை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சுங்க. இந்த வாட்டி கொஞ்சமாக சிறுகீரையை விதைச்சி விடுவோன்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இவ்வளோ நாளாக இந்த சிறுகீரையை விதைக்காம வச்சுருந்தேன்னா, நான் வந்து மணத்து தக்காளி கீரைக்கும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து தான் கடைவேன். அதோட பருப்பு கீரையும் இருக்குது, முருங்கைக்கீரை இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாச்சும் பருப்பு சேர்த்து கடையுமா, அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த கீரையும் பருப்பு போட்டு தான் கடையிற மாதிரி இருக்கும். அதனால தான் அரைக்கீரை நிறைய வச்சுருந்தேன். அரைக்கீரை புளி போட்டு கடையிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்கும். இப்போ வெயில் டைமில் வந்து அரைக்கீரை வந்து கொஞ்சம் சூடு இல்லையா, அதனால் சிறுகீரை போட்டு எடுத்துப்போம்னு சொல்லிட்டு தான் சிறுகீரை விதையும் போன வாரம் விதைச்சி விட்டுருந்தேன். ஒரு 2 தொட்டியில் எடுத்துட்டு அதில் இருந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கீரை விதையை விதைச்சி விட்டேன். அரைக்கீரை விதை இன்னமும் நம்ம கையில் இருக்குது, இருந்தாலும் சிறுகீரையை வந்து விதைச்சி விட்டுறலான்ட்டு விதைச்சி விட்டுருந்தேன். இது போக சிறுகீரை விதை வந்து ஏதாவது 1 2 செடி பெருசாகி விதை விழுகும்ல, அந்த மாதிரி தவறுதலாக விழுந்த சிறுகீரையே வந்து ஒரு அரை கட்டளவுக்கு நிறைய இருந்துச்சுங்க அங்கங்கே தொட்டியில். இதை பாருங்கள் எவ்வளோ பருப்பு கீரை இருக்குது, அப்புறம் மணத்து தக்காளி கீரை இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி சேர்த்து போட்டு பருப்பு வச்சு கடைஞ்சிடலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும் கலவை கீரையை சாப்பிட்றதுக்கு. அடுத்து என்ன கீரை விதைக்கலான்னு சொல்லுங்கள்.